கரெக்ட். அப்பா என்ன அம்மா என்ன அப்பா அம்மா பார்த்தீங்களா? என்ன ஏன் எனக்கு கத்திட்டு இருக்க? அம்மா ஏதோ என் அம்மா அம்மா சொன்னாங்க. அது என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு வேலை விஷயமா போயிருக்கேன். ஆனால் இப்போ வந்து என்ன சொன்னான், காட்டுக்குள்ளேன்னு போன சொன்னேன். காட்டு எங்கேயோ போகலன்னு சொன்னேன். ஆனால் ஞாபகம் இல்லை. ஆனால் நான் வேலை விஷயமா ஆனால் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போனான். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாச்சு. கத்தி இது மாதிரி எடுத்துகிட்டு போனான். லைக் வந்து நல்ல ஷார்ப்பாக இப்படி இழுத்தம் வர மாதிரி கத்தி மாதிரி எடுத்துகிட்டு போனான். அதனால் நான் பயந்துட்டு இப்போ உட்காந்து நான் எல்லாத்தையும் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கால் பண்ணிகிட்ருக்கேன். நீ வேணா ஏதாவது நான் என் சைக்கிள் கீ வேணா தரேன், நீ போய் பார்த்துட்டு வரைய ப்ளீஸ். நான் கத்தி எடுத்துகிட்டு போனேன். அவனை கிரிமினல் அப்படி பண்ணிருக்கானே. சரி நான் போய் பார்த்துருவேன். அம்மா எப்படி வந்திருக்க? நம்ம ஒரு பாட்டிலில் பிளட்டோட கொண்டு வர என்ன கூட போட்டு வருமா? என்ன பைத்தியமே பண்ணிருக்க? அப்பா பயமா இருக்குப்பா. அது பக்கத்து வீட்டு ஆண்டியோட பிளட்டு. நானும் என் ஃப்ரெண்டோட பிளட். சரி நானும் போடா போது ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்க வேணான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவனை டூ மச்சாக பண்ணிருந்தான். நான் அந்த கத்தியோட தான் அவனை கொன்னேன். இல்லைனா என்ன எனக்கே தெரியாது. இதுக்கு என்ன கொலை பண்ண? அப்போ தானே கேட்குற. அந்த ஃப்ளாஷ்பேக்கை நீ பாரு. ஹாய்ப்பா, என்ன பண்ணுற? இல்லை நீ தானே என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். எல்லா உலகம் விட நீ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். சரி வா நம்ம கடைக்கு போகலாம். ஸோ உனக்கு இதே வேலை. சரி வா நம்ம கடைக்கெலாம் போகலாம். வாக்கிங் போனாலே செமையாக இருக்கு. வா போகலாம். இது மெசேஜ் வந்துருக்கு. இது நீ போய் பார்த்துட்டு வாங்க. ஹலோ சொல்லுப்பா. இது கொலை பண்ண தான் நான் பிளான் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கேன். அந்த கத்தி கதாச்சும் மொத்தலாம் இருக்கிறேன். நீ அப்படியே பண்ணி அப்படியே நீ ட்ராக்கில் வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ண வச்சுக்கலாம். சரியா? அப்படி பார்த்து எனக்கு கொலை பண்ண போயும் பண்ணுறது. இப்போ நம்ம கத்தி கற்கலே சிவபெருமான் எனக்கு அது கத்தி மட்டும் கொடு. என் வாழ்க்கையை அழிவு போது சிவபெருமானே, கடவுளே எனக்கு ஒரு கத்தியை மட்டும் கொடு. கடவுள் எனக்கு ஒரு கத்தி மட்டும் கொடு. கத்தி கொடுத்துருக்காங்க. கத்திக்கு மேலே நம்ம இனிமே ஒன்றும் பரவாயில்ல. வயசு தெரியாமல் சரிவா போகலாம். மாட்டிக்கிட்டு என்ன மெசேஜ் என்ன கொலை பண்ணுறது நம்மளது ஞாபகம் பண்ணுறது. நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். மீது கொஞ்சம் கத்திட்டு இருக்கோம். சரி வாடி போகலாம். சும்மா ஏதோ என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தோம். வா. ஆனால் என்கிட்ட ஒரு பொய் சொன்னியே, அதுதான் நம்ம இப்படி சாப்பிட்ற. என்ன தனியை பார்க்குற? நீ ஒரு ஏமாச்சியா? நான் வந்து நீ பேசிகிட்டு இருக்க பின்னாடி நான் ஒட்டி கேட்டுட்டு இருக்கவ. எனக்கு இது கொல்ல தெரியாதா? அதையும் எனக்கு கொல்ல தெரியும். வா என் சிறுக்கி. ஆனால் உன்னோட கண்டிஷன், நான் செத்தா நானும் மாட்டிப்பேன். ஆனால் நான் சாக தெரியாத அளவுக்கு நான் கொண்டு போகிறேன். கண்டிஷன் கடைசியில் என் மூஞ்ச பார்த்துக்கும். நீ சாக போகிற டைம்ல என் மூஞ்சி தான் எனக்கு தெரியும். வேறு எவன் மூஞ்சும் தெரியக்கூடாது. நீ இப்படி பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கத்தி ரொம்ப நன்றி சிவபெருமானி. ஆனால் சிவபெருமானி எனக்கு ஒரு மூர்த்தி. அவள் எதுக்கு நான் கொலை பண்ணுறேன்னு என்னை பார்த்துப்பாங்க. நான் அவளை டிசப்பியர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி கொடு. நில்லு ஃபஸ்ட்டு. லைட்டாக வந்துருக்கோம். இப்போ பாரு. இப்போ அழிஞ்சிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன்.
இந்த கத்தி எங்களை இருக்கட்டும். ரொம்ப நன்றி. சரி, நமக்கு இருக்குத்தனமா பண்ணி ஐயோ அம்மா கொலை பண்ண. ஸோ இதெல்லாம் கனவா? அம்மா அம்மா எவ்வளோ விட்டுட்டு இருக்கேன். அம்மா அம்மா என்ன சமைக்க விடுற போறியா இல்லையா? என்னென்ன பிரச்சனை சொல்லு. அம்மா அம்மா நீ உனக்கு கனவு வந்தது. நீ ஃபஸ்ட்டு நீ போயிட்டு இருக்கும்போது உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்தா. அவள் உன்னை பிளான் பண்ணிட்டு இருந்தான் உன்னை கொலை பண்ண. அந்த விட்டுக்கிட்டு நீ சிவபெருமானுக்கிட்ட நீ வேணும். ஆனால் அந்த கத்தி உன்கிட்ட வந்துடுச்சு. அவள்கிட்ட இந்த சொன்னேன், நீ சாகுன்னா நான் என் சாக போகிற ஃபேஸ் நீ பார்த்துருப்ப. இப்போ வேறு எவன் மூஞ்சி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நீ அவளை கொண்டுட்ட. அப்புறம் அவள் செஞ்சுட்டு டிசப்பியர் ஆகிறதுக்கு சக்தி எடுத்தேன். அவள் ஃபஸ்ட்டு போகும்போது லைட்டாக தான் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பண்ணும்போது நல்லா டிசப்பியர் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு அந்த கனவில் நான் என்கிட்ட நீ சொன்ன. நான் மயக்கம் போட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பெனற்ற லூஸு இதெல்லாம் ஒரு கனவை நைட்டு அதான் த்ரில்லர் படம் பார்க்காத சொன்னேன். இதை பார்த்து உசுரவங்க சமைக்க போகிறேன். அப்பா எனக்கு இனிமேல் சமைக்கணும். ஓ சரி லெவல். ரொம்ப தேங்க்யூ கடவுளே, இந்த மாதிரி ரியலாக நடக்கலையே. சரி, இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். யாரும் பண்ண மாட்டேங்குங்க. நான் எஃபோர்ட் ஹார்ட் ஒர்க் போட்டு இதெல்லாம் வீடியோஸ் எடுக்கிறேன். ஸோ அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது பண்ணுங்கள். அப்படின்ற லைக்கை மட்டும் அமுக்குங்க. அதுக்கப்புறம் என்னை பெரிய செலிப்ரிட்டி ஆக்குங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.